திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் 1.26 கோடி மதிப்புள்ள அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை தற்போது முடக்கி உள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பில் சென்னை மண்டல அமலாக்க இயக்குநரகம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்ட மற்றவர்களுக்கு சொந்தமான தூத்துக்குடி, மதுரை மற்றும் சென்னையில் உள்ள 1.26 கோடி மதிப்பு உள்ள அசையா சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணன் தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் தனது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தூத்துக்குடியில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியதாக தகவல் வெளியானது. இதில் முதல் தகவல் அறிக்கை ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளடக்கியது. பின்னர் 14/5/2001 முதல் 31/3/2006 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 2 கோடிக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தூத்துக்குடி தலைமை குற்றவியல் நடுவர் சிறப்பு நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.